ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வருக. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயு கவுன்சில் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்களுக்காக அட்மிஷன் ஹெல்ப் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவுன்சிலிங் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டாங்க, இல்லை கவுன்சிலிங் வந்து ஃபீஸ் பே பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறேனே தெரியல, ஆனால் அவங்களுக்கு வந்து அக்ரி படிக்கணும்னு ஆசை அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நம்ம டிசிஷன் பாக்ஸ் தான் இருக்குது, எடுத்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். சரியா? அதாவது நேற்றுக்கு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ரவுண்ட் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெயில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். நிறையா பேர் என்கிட்ட கேட்டது என்னாச்சு பார்த்தீங்கன்னா, சார் மெயில் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் எந்த விதத்துலையும் வந்து வரவே இல்லையே. பிடிஎஃப் ஃபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நமக்கு வந்து என்ன பிடிஎஃப் ஃபைல் வந்திருக்குன்னா டிஎன்ஏயு அகாடமிக் 3rd ரவுண்டுக்குரிய சர்டிஃபிகேட் ரிவிஷன் சப்மிஷன் தானே சார் வந்திருக்கு. அப்புறம் எப்படி சார் ரவுண்ட் 4 பற்றி சொல்கிறீங்கன்னு சொல்லி நிறையா பேர் கேட்டீங்க. ரவுண்ட் 4க்கு நீங்களே உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் 7.5 ரிசர்வேஷன், அதாவது அகாடமிக் ஜென்ரலில் இருக்கக்கூடிய 7.5 ரிசர்வேஷனுக்குரிய மாணவர்களுக்கு மட்டும்தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா மெயில் வந்திருக்கு அப்படிங்கிறத அதை பற்றி நம்ம தெளிவாகவே அந்த வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம். சரியா? அதாவது மேபி வந்து பார்த்திங்க அப்படின்னா அகாடமிக் ஜென்ரல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரவுண்ட் 4க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த வாரம், அதாவது வெனஸ்டேக்குள்ளே நமக்கு வந்து மேபி வந்து பிடிஎஃப் ஃபைல் நமக்கு வந்து வரலாம். சர்டிஃபிகேட் ரிவிஷனுக்குரிய பிடிஎஃப் ஃபைல் வரலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு அலாட்மெண்ட்டு நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஃபைனல் அலகேஷன். சரியா? அதாவது ஸ்லைடிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, 3rd ஸ்லைடிங் வரைக்கும் போயிருக்கும். சரியா? அதாவது ஃபஸ்ட்டு ரவுண்டு போயிட்டு சிவி முடிச்சுட்டு வந்த பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3rd ஸ்லைடிங் வரைக்கும் போயிருக்கும். சரியா? அவங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். சரியா? அந்த ஆப்ஷன் ஃபைனல் அலாட்மெண்ட் போட்டுட்டு உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேபி நமக்கு வெனஸ்டேக்குள்ளே நமக்கு வந்து முடிவாகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு. நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நம்ம டேரெக்டாகவே நினச்சி பார்த்தா உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.